ஆண்டுகளுக்கு மேலாக மோசமான சாலைகள் பயன்படுத்தும் கிராமத்து மக்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சேத்துப்பாறை, ஆரஞ்சு வீடு, பாரதி அண்ணா நகர் போன்ற கிராமங்களில் சுமார் 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாட்டிலேயே 2வது ஊராட்சி என்ற பெருமையும் கொண்டதுதான் வில்பட்டி ஊராட்சி. 5 ஆண்டுகளாக பல்வேறு முறைகளில் மனுக்கள் கொடுக்கப்பட்டும் போராட்டம் நடைபெற்றும் எந்தவொரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும் இச்சாலையில் நடந்து செல்வதற்கு கூட கால் கூசும் அளவிற்கு கற்கள் படர்ந்து கிடக்கின்றன. சாலையில் கனரக வாகனங்கள் செல்வதற்கு கூட யோசிக்க வைக்கும் சாலையாக உள்ளது. இந்நிலையில் 2 சக்கர வாகனத்தில் செல்வோர் அடிக்கடி கீழே விழுந்து பெருங்காயம் ஏற்பட்டு வருகின்றன. அவசர காலங்களில் கூட அவல நிலை இக்கிராம மக்களுக்கு நிகழ்ந்தேறி வருகிறது. சாலையில் பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவியரும் வேலைக்கு செல்லும் கடும் இன்னலுக்கு ஆளாகிறார்கள். செல்பவர்கள் வாகனம் செல்வதை விட நடந்து செல்லலாம் என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இப்பகுதியில் 3 கிராமங்கள் மற்றும் சுற்றுலா தலங்கள் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் இச்சாலையை பார்த்து திரும்பி செல்வதாக தெரிகின்றனர். பகுதியில் உள்ள சாலை மிகவும் மோசமான நிலையில் இருப்பதால் வாடகைக்கு வரும் வாகன ஓட்டிகள் கூட இந்த ஊர்களுக்கு வருவதற்கு அதிகப்படியான பணம் கேட்பதாகவும், மீறி பணம் கொடுத்தாலும் சாலை சரியில்லை என்று கூறி அப்பகுதி வர மறுக்கின்றார்கள். எனவே மாவட்ட நிர்வாகம் பொதுமக்கள் படும் இன்னல்களுக்கு தலையிட்டு உடனடியாக சாலை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஒரு நிமிஷம்